வெளியேந்து போறது மனசுக்குள்ள போகாம வயிற்றுக்கு போகுது. வெளியேந்து உள்ள போற எல்லா சாப்பாடும் எல்லா பொருளும் ஜூஸு காப்பி தண்ணி டீ சாப்பாடு இது வெளியே இருந்து உள்ள போறதுனால அது நேரம் இருதயத்துக்கு போல வயிற்றுக்கு போகுது. வயிற்றுக்கு போறது ஃபில்டர் ஆயிடுது அப்படின்றா. மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுதுன்னா இப்போ வார்த்தை எங்க இந்த வயிற்றுல இருந்து வருதா மனசுல இருந்து வருதா? அதுதான் சொல்றாரு தெளிவா அந்த ஜனங்களை. ஏன்னா அவங்களுக்கு புரியல, புரியாதனால தான் வந்து கேட்கறான், சார் என்ன சார் இது, இந்த அர்த்தம் என்ன, கருத்து என்ன, என்ன நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்றான். அப்ப இன்னுமா உணர்வு இல்லாதகிறீங்க, இன்னுமா உணராதகிறீங்க, எல்லாரும் ஒன்னா வாங்க, எல்லாம் ஒன்னா வாங்கன்னு சொல்லி வர வச்சு கேட்கறதுக்கு காது இருந்தா கேளு, கேட்டு உணருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கேட்டு உணரு. என்ன சும்மா தொட்டதுக்கெல்லாம் தீட்டு தீட்டு தீட்டுன்னு பார்த்துனுக்கிற, கேட்டு முதல்ல கவனி அப்படின்றார். கேட்டு உணருங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. வெளியே இருந்து வாயில போறது மனசுக்கு போகாம வயிற்றுக்கு போகுது. அது வயிற்றுக்கு போறது உனக்கு தேவையான சத்தை எடுத்துக்கின்னு நல்லதை மட்டும் எடுத்துக்கின்னு கெட்டதை வெளியே தள்ளிடாது. அதனால மனுஷன் கெட்டு போக மாட்டான்டா. ஆனா இங்க இருந்து வாயில வருது பாரு, இதுதான் அவனையும் கெடுக்கும் மற்றவனையும் கெடுக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கண்டிப்பா வாய்க்குள்ள போறது மனசுக்கு இருதயத்துக்கு போகாது. அது நேரம் எங்க ஆண்டவர் வச்சுக்கிறாரு? வயிற்றுக்கு போகும். வயிற்றுக்கு போய் அது ஜீரணமாயி அதுல இருக்கிற தாது பொருட்கள் நல்ல சத்துக்கள் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி சக்கையை வெளியே தள்ளிடும். இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ப்ராசஸ். மனுஷனிலிருந்து மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிற ஒரு இயற்கையான ஒரு காரியம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே அதுல இருக்கிற சத்தை ஃபில்டர் பண்ணாது. கரும்பு ஜூஸ் குடித்தாலும் சரி, சாத்துக்குடி மாதுளம் சாப்பாடு கறி மீன் எது சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற நல்ல சத்துக்கள் ஃபில்டர் பண்ணிக்கின்னு சக்கையை வெளியே தள்ளுறோம். இதுதான் நல்லதை மட்டும் எடுத்துக்கோம். என்ன மாதிரி அழகாக ப்ராசஸ் வச்சுக்கிறாரு. என்னைக்காவது நீங்கள் சிந்தனை பண்ணது உண்டா? என்னைக்காவது இதை யோசனை பண்ணிக்கலாம், ஆண்டவர் என்ன மாதிரி படைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், அது நம்ம எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிறோம், உள்ளே போகுது. அது ஞாயிற்றுக்கிழமைனா விசேஷ சோறு இறங்குது, எல்லாத்தையும் போட்டு உள்ளே இறக்குறோம், இவ்வளவோ போட்டு அரைச்சிடுது. அது அரைச்சி மறுநாள் சக்கையாக வெளியே வந்துடுது. அது ஆனால் சத்து நம்ம நல்லா இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிறோம். ஏன்னா அதில் இருக்கிற நல்லதை மட்டும் உடம்பு எடுத்துக்குது, வயிறு எடுத்துக்குது, ஈரல் எடுத்துக்குது, கிட்னி எடுத்துக்குது, நல்லதை மட்டும் எடுத்துங்க. என்ன மாதிரி ப்ராசஸ் பாருங்க. அல்லேலூயா. அழகாக ஆண்டவர் அந்த ப்ராசஸ் பாடி அமைப்பு வச்சிருக்கிறார். உலகமே ஆச்சரியப்படுது, என்ன மாதிரி ஒரு படைப்பு தேவன் நமக்கு படைத்திருக்கிறார் அப்படின்னு. இந்த படைப்புக்காகவே அவருக்கு நன்றியை சொல்லின்னு இருக்கணும். நீ அதை இல்லாமல் அண்டாவை கொடுக்கல குண்டாவை கொடுக்கல நான் ஜெபிக்கலன்னு சொல்லி கிடக்குறேன். இந்த படைப்புக்காகவே அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே இன்னும் அருமையான செருப்பு ட்ரெஸ் எல்லாம் கூட தேஞ்சு போகுது, சரீரம் தேஞ்சு போக மாட்டேங்குது. இந்த கைரேகை தேஞ்சு, அதனால தான் கைரேகையும் கண்ணு ஸ்கேனும் ஏன் இந்த உலகத்தில் எடுத்து வச்சுக்கன்னா இது தேயாது அழியாது. ஒருத்தருக்கு ஒரு கைரேகை தான். இந்த மாதிரி அதனால தான் ஆதார் கார்டில் எல்லாத்துலேயும் இந்த கைரேகையும் கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த உலகம் பார்த்து உடம்பு கூட இந்த சதை மாறுது, கலர் மாறுது. ஒரு அம்மா பாரு, ஒரு கருப்பாக இருந்தாங்க ஒரு அம்மா, கொஞ்ச நாளில் பார்த்தாக்கா சன் லைட்டோ சன் என்னவோ போட்டு பளிச்சுன்னு ஆகிட்டுக்குது அந்த அம்மா. நீ வரன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா. ஸ்கின் லைட்டு. இப்போ நான் பழைய ஃபோட்டோவும் புது ஃபோட்டோ வச்சு பார்த்தா வெள்ளைக்காட்சி மாதிரி இருக்குது. இதில் ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்குது. யோசனை பண்ணிப்பாரு. அப்போ எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஆனால் கைரேகையும் கண்ணு அந்த லென்ஸும் மாற்ற முடியாது. அதனால தான் கரெக்டாக உலகம் கவர்மெண்ட்டு இந்த கைரேகையும் கண்ணு ஸ்கேனையும் கரெக்டாக பிடிச்சிக்கிச்சு. எது மாறினாலும் மாறும், இது மாறாதுன்னு தான் கைரேகை வைக்க சொல்லணும். இல்லைன்னா நீ என் கைரேகை லட்சுமி அம்மா கைரேகை நான் வச்சுக்கு பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துன்னு போயிடுவேன். இந்தம்மா அதனால தான் அந்த அம்மா கைரேகை அந்த அம்மா, அது என் கைரேகை, அது மாற்ற முடியாது. அதனால தான் இதை வச்சு அந்த மாதிரி தான் தேவன் வச்சிருக்கிற இந்த ப்ராசஸ். இது மாறவே மாறாது. நல்லதை மட்டும் எடுத்துக்கும், கெட்டதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுவே வயிறு அப்படி செய்யுதுன்னும் போது இருதயம் அப்படின்னா கெட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எதை வைக்கிறியோ அதுதான் பேசுதுன்ற, எதை வைக்கிறியோ அதுதான் பேசுதுன்ற. அப்போ நீ ஏன் நல்லதை வச்சுட்டீங்கன்னா நல்லது நடக்கும்ல. கெட்டதை வச்சு வளரப்போகுது, நல்லது வச்சாலும் வளரப்போகுது. இப்போ நீ ஏன் கெட்டதை வைக்கணும்? நல்லதை வச்சுட்டு போயிடலாமா? அதுக்கு நல்லது வச்சாலும் வளரப்போகுது, கெட்டது வச்சாலும் வளரப்போகுது. நெல் போட்டாலும் வளரப்போகுது, எள்ளு போட்டாலும் வளரப்போகுது. உனக்கு எது தேவையோ அதை போட்டு அப்படின்றது தான் ஆண்டவர் சொன்ன. அதனால தான் மனுஷனை ஏதோ கட்டாயப்படுத்தலை. உங்களெல்லாம் நான் கம்பல்சரி வரணும்னு கட்டாயப்படுத்துறேன்னா இல்லையா? இல்லை, டைமை சொல்கிறேன், அறிவிக்கிறேன், நீ வந்தாவா வராக்கிட்டி போ அப்படின்னு.
ஹல்லேலூயா. நான் அப்ப சொல்லியே கீழ்ப்படியலைன்னா கீழ்ப்படியாத ஆவி உனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். நீ வரலன்னா அந்த டைமுக்கு நான் சொல்றேன், அந்த டைமுக்கு வந்துருங்க. நீ வரலன்னா அப்ப நான் என்ன நினைப்பேன், கீழ்ப்படியாத ஆவி இதுக்குள்ள இருக்குதுடா. அப்ப இதை ஆட்டி படைக்கும், ஏவாள் ஆட்டி படிச்ச மாதிரி இதை ஆட்டி படைக்குன்னு நினைச்சு. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்றேன். ஹல்லேலூயா. வாசிங்க. எப்படி எனில் பொல்லாத சிந்தனை. பாருங்க, இருதயத்திலிருந்து என்ன வருது? பொல்லாத சிந்தனை. இருதயத்திலிருந்து வருத்தனமா? அது எதுல இருந்து வருது? வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளை இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இருதயத்திலிருந்து வருது, வயிற்றிலிருந்து வருது நான் சொன்னார். அது பாடுறா, வயிற்றிலிருந்து பேசுது சொல்லிக்கிறாங்களாமா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்க? வயிற்றிலிருந்து பேசுது பாடுறான்னு. அது மனசுல இல்லாமையா பேசுது? யாருன்னா இருந்தாலும் சொல்லிட்டா நம்ம என்னன்றோம், உன் மனசுல இல்லாம பேசுறப்ப பேச்சு இப்படி வருதுன்னா அப்படின்னா மனசுல இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்க எல்லாம் சொல்லுது இல்லையாம்மா, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, அது மனசுல இல்லாமலே அந்த மாதிரி எல்லாம் பேசுது. அது அப்போ மனசுல இருந்து தானே வருதுன்ற, வயிற்றுலேருந்து வருதுன்ற இல்லை, மனசுல இருந்தது. அப்போ என்னன்றன்னா இவங்களோட பெரிய ரூல்ஸ் என்ன பண்றேன்னா, கையை கழுவணும், காலை கழுவணும், சுத்தம் பத்தம் சுத்தம் பத்தம் சுத்தம் பத்தம், இப்படியே தான் சுத்தம்னு சொல்லிருக்கிறாங்க. நீ குளிச்சியா, கையை கழுவுனியா, காலை கழுவுனியா, இதுதான் சுத்தம். மனசுல சுத்தம்லாம் இல்லை. அவன் சொல்றாரு, மனசுல இப்படிலாம் இருக்குதுடா, இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தானா அதுதான்டா அவனுக்கு தீட்டு, அவன் அதுதான்டா கேடு அப்படின்ற. அப்போ அதனால தான் சொல்றாரு, சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும். அப்போ மனசு சுத்தமா இருந்தா அவனுக்கு கை காலு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லைடா. பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ஒரு இடத்துல உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்ற இடம், சார் சார் நல்லா ட்ரெஸ் பண்ணி கீழே அட உடுப்பான்னு சொல்லி உக்காடுறாரு. அல்லேலூயா. அவருக்கு எண்ணம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அதனால தான் கீழே உக்காருனா கூட நல்லா ட்ரெஸ் பண்ணி அழுக்காயிட போது இன்னொருத்தர் சொல்கிறான், சார் சார் இங்கே உட்காராதீங்க சார், உடுப்பா அதில் வந்தான்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்றாரு. ஒருத்தன் பாருங்க பிச்சை எடுத்துனுக்கிறான், ஒருத்தர் நல்லா டிப்டாப்பாக போயினுக்கிறாரு, அவன் தோளில் கை சார் சார் என்ன சார் அப்படின்னு. அல்லேலூயா. அன்னை தெரேசா ஏன் குஷ்டரோகிகள்லாம் தொட்டு சிகிச்சை பண்ணுவாங்களாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கேள்விப்பட்டதில்லை. அல்லேலூயா. அன்னை தெரேசா நாங்களும் தான் சரி, அன்னை தெரேசாக்கு அப்புறம் வியாதிஸ்தர்களை பார்த்து கையை வச்சு ஜபிக்கிறோம். அவன் என்ன வியாதி, அவனுக்கு டிபி நோய் இருக்குது, கையை வச்சு ஜபிக்கிறோம். அவனுக்கு கேன்சர் இருக்குது, கையை வச்சு ஜபிக்கிறோம். கிட்ட போய் ஜபிக்கிறோம், மூஞ்சில கை வைக்கிறோம், தலைமையில கை வைக்கிறோம், எண்ணெய் தடவி ஜபிக்கிறோம். காலில் அப்படியே புண்ணு வந்து அழுகி போன மாதிரி இருக்குது, அது மேல கையை வச்சு தொட்டு ஜபிக்கிறோம். அருவருக்குல்ல. ஏன்னாக்கா எங்களுக்கு எந்த எண்ணம் இல்லை. சொல்றான், காச நோய் இருக்கிறவங்க டிபி நோய் இருக்கு, கிட்ட போகக்கூடாது, அது தொத்து வியாதின்றாங்க, மூச்சிலேயே பரவும் சார்னா. நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு ஏன் பரவாயில்ல? ஏன்னா சுத்தம் உள்ளவர்களுக்கு அன்னை தெரேசாக்கு சகலமும் சுத்தமாக இருந்தது. இதுதான் விஷயம். ஏசு ஏன் குஷ்டரோகிகளை தொட்டாரு? ஒன்றும் இல்லை அவருக்கு. அதெல்லாம் தொத்து வியாதி குஷ்டரோகிலாம். அதனால தான் குஷ்டரோகிலாம் பாளையத்துக்கு புறம்பேனா ஊருக்கு வெளியே வைப்பாங்க. அதான் அது பரவிடும், தொடவு விட மாட்டாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? இல்லையா? மாய் படம் பார்த்துக்கிறீங்களா? பார் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? படலையா? படம் பார்த்துக்கிட்டுனா பண்ண அதில் சரத்குமார் என்னம்மா பண்ணுவாங்க, அவங்க அம்மா குழந்தை தொட விட மாட்டாங்க, கரெக்டாக பாலம் கொடுக்க விட. ஏன் என்ன அழகாக ஸ்டோரியை சொல்கிறாங்க பார்த்தியா? சாட்சி கூட சொல்ல மாட்டேன்னுங்கிறாங்க, ஆனால் ஸ்டோரியை பயங்கரமாக சொல்கிறாங்க. சரி, வெரி குட் வெரி குட், பரவாயில்ல இருக்கட்டும். அப்போ பாருங்க, ஏன்னா அது தொத்திக்கும் வியாதி. ஆனால் இயேசு தொட்டு சுகமாக்குறார், குஷ்டரோகியை தொட்டு குணமா. ஏன்னா அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறதுனால அவருக்கு எந்த வியாதியும் வராதுன்ற எண்ணத்துல தொடுறாரு, அவன் குணம் அடைகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை
கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. அல்லேலூயா. அருமையான பாடல் அந்த பாடல். முடிஞ்சா பாடுங்க லாஸ்டா. அந்த மாதிரி தேவன், ஏன்னா அவர் என்ன நல்லா இருக்குது அதனால தொடர்றாரு. எந்த வியாதியும் வரல. என்ன நல்லா இருக்குது நம்ம கை வச்சு ஜெபம் பண்ற எந்த வியாதி நமக்கு வரல. அதனால தான் சொல்றாரு, சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கு. கை கழுவாம சாப்பிடுறதே பெருசா பேசினுக்கிறான். என்னமோ பெரிய இது, அது என்னமோ இவனை போய் நாசமாக்கிடுற மாதிரி. ஹலோ, அது வயிற்று வழியா போய் நல்லதை மட்டும் எடுத்துக்கோ, கெட்டதை ரிஜெக்ட் பண்ண. நீ டெஸ்ட் அழுக்கு எதோட சாப்பிட்டு பாரு, சாப்பாடுல இருக்கிற சத்து மட்டும் தான் எடுக்கும். டெஸ்ட்டு அழுக்கு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்கான ப்ராசஸ். வயிறு ஆட்டோமேட்டிக்கா அதை வெளியே அனுப்பிடும். நீ வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்க வேணா பரிசோதித்து கூட பாருங்க. நல்ல மண்ணில் கிண்ணில் கையெல்லாம் கழுவிட்டு அடிக்கிட்டு வச்சுட்டு ஏதோ அழுக்கா ஆயில் கீழுக்கு அடி கிரீஸ் ஏதோ ஒன்று அப்படியே சாப்பிட்டு பாருங்க. என்ன தெரியுமா ஆகும்? சாப்பாட்டில் இருக்கிற சத்தம் மட்டும் எடுத்துக்கும். அந்த ஆயில் அதுவே சக்கியை வெளியே தள்ளுற போது ஆயில உள்ள வச்சுக்க போகுது, அழுக்க உள்ளே வச்சுக்க போகுது கிடையாது. அதுதான் அதோடைய தன்மை. அதான் சொல்றாருங்க. சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது ஒரு இடத்துல சொல்றாரு பாரு.